இரண்டாம் திருமணம். மனைவியின் தங்கை மீது ஆசைப்பட்ட கணவன். அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்த சுமதியை பார்த்ததுமே தாய்க்கும் மகளுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா, என்னக்கா? பதறி வரவேற்றார்கள். ஓ, ஒண்ணுமில்ல. சொல்லி வந்த தூணில் சாய்ந்த சுமதிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. கோவென்று அழுதாள். என்னடி, சொல்லிட்டு தான் அழேன். தாய் துடித்து அடத்தினாள். வித்யா தன் பங்கிற்கு அக்காவின் அருகில் வந்து வாஞ்சையாய் அமர்ந்தாள். என்னக்கா? சுமதி தலையை வருடினாள். அவர் அவர் கேவினாள். என்னன்னு சொல்லு. அவர் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். சொல்லும் போதே துக்கம் தொண்டையை அடைத்தது. ஏன்? இருவரும் ஒரே கேள்வி கேட்டு அவளை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள். திருமணம் முடிஞ்சு 5 வருஷமாச்சு. புள்ளை இல்ல. இனியும் உனக்கு பொறக்காது. இன்னொருத்தியை தேதி பெத்துகிறேன் என்கின்றார். அழுதாள். தாய் சிலையானாள். அதிர்ந்த வித்யாவும் கொஞ்சம் சுதாரித்து, நீ என்ன சொன்னன்னு கேட்டாள். யார் ஒத்துப்பா? அதெல்லாம் முடியாது. புள்ளை வேணும்னா தத்தெடுத்துக்கலாம் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் முடியாது. அது என் வாரிசாகாது. எனக்கு பொறக்கணும் என்கின்றார். அப்புறம் வர்றவள் எப்படி இருப்பாளோ? அவள் என்னை வேலைக்காரியாக்கி சீராமாரா அடிச்சா என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு அழுதேன். தாய், அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா? இல்லை. அந்த பயம் உனக்கு இருந்தா உன் தங்கச்சி எனக்கு கட்டி வை. உன்னை கண் கலங்காம பார்த்துப்பாள்னு சொன்னார். ஓ ஓ, வித்யாவிற்குள் ஏதோ ஒன்று உரைத்தது. நான் ஒத்துக்கல. இரண்டாம் தாரமாய் வாழ்க்கைப்பட அவளுக்கு எதுவும் தலையெழுத்தில்லைன்னு சொன்னேன். சரியா சொல்லியிருக்க. அதுக்கு தான் எனக்கு அடி உதை. அழுதாள். தாய்க்குள் திக்கென்றது. வித்யாவிற்கும் அப்படிதான். அதே சமயம் விஷயம் வேறொன்றாகவும் புரிந்தது. எல்லா அக்கா கணவன்கள் போல வெங்கடேஷுக்கும் வித்யா மேலே ஒரு கண். ஆள் மாமியார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இவளை வம்பிழுப்பது மாதிரி தட்டுவதும் கொஞ்சுவது போல் தொடுவதும் கிள்ளுவதும் வேண்டுமென்றே பல்லிழுப்பதும் பேசுவதுதான் வாடிக்கை. இவளுக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை. அக்காள் கணவன் என்ற பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். அதோடு மட்டுமில்லாமல் உன்னை கட்டிக்க போறண்டி என்று வேறு சீண்டல். அதையும் அவள் அக்காவிற்காக பொறுத்து கொண்டாள். இப்பொழுது தனக்கு வேறு இடத்தில் மாப்பிளை பார்க்கிறார்கள் என தெரிந்ததும் ஆள் கை நழுவி போயிடுவாள் என்கின்ற பதைப்பில் பிள்ளை சாக்கு வைத்து அக்காளை அடைத்து துவைத்து அனுப்பியிருக்கின்றான். புரிந்தது. வாழ்வில் குழந்தை அவசியமா? குழந்தை தான் வாரிசு வாழ்க்கையா? வாரிசு ஒன்று வந்தால்தான் வாழ்க்கை சிறக்குமா, நிறைவாகுமா? மக்கள் பெருக்கம் அதிகம் உள்ள இந்த காலகட்டத்தில் வாரிசு ஒன்று வரத்தான் வேண்டுமா? அது என்ன? எல்லாம் அக்கால் கணவன்களும் மச்சனிச்சி மேல் கண்ணாக இருக்கின்றார்கள். ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் போல் அக்காலை கட்டினால் தங்கையை தன் வசம் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கும் போதுதான் சுமதி இவள் கையை பிடித்தாள். என்னக்கா, நீதான் உதவி செய்யணும், பரிவுடன் சொல்லி தங்கையை பாவமாக பார்த்தாள். என்ன உதவி? அவரை கட்டிக்கிட்டு என்னை மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையை காப்பாற்றணும் என்றாள். அக்கா, வித்யா அலறினாள். என்ன? உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் 2ஆம் தாரமாய் வாழ்க்கைப்பட்டு என்னை பாழ் பண்ணிக்கணுமா? எனக்கும் பிள்ளை இல்லாமல் போனால் வாழ்க்கைப்பட இங்க இன்னொரு தங்கச்சி இல்லை. இன்னொருத்தையை தேடுவியா? அப்படி 3ஆம் மனுஷி வந்தால் நீயும் நானும் மூளையில் முடங்கி செல்லா காசு தெரியுமா? படப்படத்தாள். சுமதிக்கு வாய்ப்பேச்சு வரவில்லை. உறைந்தாள். விட்டத்தை பார்த்தாள். வித்யாவிற்கு இது சரிப்படாது. புரிந்தது. சரி, நான் உன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படணும், அவ்வளவுதானே. நாளைக்கே அத்தானை இங்க அழைச்சி வா, நான் பேசுறேன் என்றாள். சரி, அகன்றாள். அடுத்த நாளே அவள் கணவனுடன் வந்து நின்றாள். மச்சனிச்சி தன் வழிக்கு வந்துவிட்டாள் என்கின்ற நினைப்பு வெங்கடேஷுக்கு முகமெல்லாம் பூரிப்பு, வாயெல்லாம் புன்னகை. நாற்காலியில் அமர்ந்தான். அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க, அத்தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் வித்யா. உன் மனசுல உள்ளதை சொல்லு வித்யா, நான் அப்படியே நடக்கிறேன். இவனும் ஆள் பவ்யமாக நிமிர்ந்து அமர்ந்தான். அத்தான், உங்க 5 வருட தாம்பத்திய வாழ்க்கையில் அக்காவை பிடிக்கலையா? இல்ல, அவள் எதுக்கும் ஒத்து வரலையா? கேட்டு தீர்க்கமாக பார்த்தாள். இந்த திடீர் கேள்வி பார்வையை எதிர்பார்க்காத வெங்கடேஷ் துணுக்கிற்று நெளிந்து, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே, ஏன் கேட்கிற? பார்த்தான். பின்ன நீங்க 2ஆம் கல்யாணம் முடிவெடுக்க காரணம்? அக்கா சொல்லலையா? சுமதியை பார்த்தான். சொன்னாள். நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாரிசு வேணும். ஆக ஒரு குழந்தைக்காக என்னை திருமணம் செய்றீங்க? ஆமாம்.
உங்க 2 பேருக்கும் ஏன் குழந்தை இல்லை? உங்க 2 பேர்கிட்ட யாருக்கு குறைன்னு மருத்துவ சோதனை செய்து பார்த்தீங்களா? இல்ல சுமதிக்கு தான் குறை இருக்கும். அப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்திருக்கீங்களா? பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வி. வெங்கடேஷ் ஆடிப்போனான். சுமதி தாய் அதட்டினாள். நீங்க சும்மா இருங்கம்மா. இது எங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை. மருத்துவ பரிசோதனை செய்யல. அக்கா மேலதான் குறைன்னு அத்தான் அடிச்சு சொல்றார்னா அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்கார் தானே அர்த்தம். ஆமாம் என்று சொல்ல யாருக்கும் வாய் வரவில்லை. தாயும் மகளும் கம்மென்றிருந்தார்கள். சரி, நீங்க யோக்கியன், அந்த விஷயத்தை விடுங்க. இப்போ உங்க 2 பேர்ல யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செய்யலாமா? மருத்துவ பரிசோதனையில் யாருக்கு குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திக்கலாமா? கம் என்றிருந்தான். சரி, அதுக்கு சம்மதம் இல்ல. அக்காவுக்கு குறைனா நான் உங்களை கட்டிக்க சம்மதம். உங்களுக்கு குறைனா அவளை வேறொருத்தருக்கு கட்டி வைக்கிறீங்களா? வித்யா கோபத்தில் எழுந்தான். என்ன பேச்சடி பேசுற? தாய் ஓடி வந்தாள். உஷ் என்று அவளை கை நீட்டி மறைத்து தடுத்த வித்யா, அத்தான் கோபப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க, அமைதியாய் சொன்னாள். அமர்ந்தான். உங்க மனைவியை இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லும் போதே உங்களுக்கு கொதிக்குதே. அதே போலதான் நீங்க இன்னொருத்தியை கட்டிக்கிறேன்னு சொன்னதும் அக்காவுக்கு கொதிச்சிருக்கும். அத்தான், உங்களுக்கு வந்தால் ரத்தம், சுமதிக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டியா? அத்தான், குழந்தை இல்லை என்கின்ற கவலை வருத்தம் கணவன் மனைவி 2 பேருக்குமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த கவலையும் வருத்தமும் அதிகம். அதை உணர்ந்து குழந்தைதான் வாழ்க்கையான நினைச்சு பிரச்சனையை சுழுவாக்கி இந்த பிறப்பில் நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் அன்பு வைத்து ஆறுதலாய் வாழணும். அதிலும் மனசு சமாதானம் அடையலனா அனாதை ஆசிரமத்தில் போய் தத்தெடுத்துக்கலாம். இன்னொருத்தர் குழந்தை எப்படி வளரும்னு பயம் வேண்டாம். பிஞ்சு குழந்தைங்க, கள்ளம் கபடும் அறியாதவங்க, எடுப்பார்கை பிள்ளைங்க எப்படி வளர்கிறோமோ அப்படி வளரும். அதுக்கும் சரிப்படலையா, இருக்கிற சொத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்றதுக்கு 10 பிள்ளைங்க பெற்றதுக்கு சமம். அப்புறம் குழந்தை இல்லை என்கிறதற்காக 2ஆம் தரலாம் சரியான தீர்வு இல்லாதான். உங்ககிட்ட குறை இருந்தால் உங்க ஒரு உயிரணுவை ஊசி மூலமா அக்கா கருப்பையில் செலுத்தி குழந்தை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு. அக்காவுக்கு குறைனா வாடகை தாய் மூலம் உங்க உயிர் அணு மூலமே நீங்க குழந்தை பெற்றுக்கலாம். என்ன, பணம் தான் அதிகம் செலவாகுமே தவிர குழந்தை பெற்றுக்க முடியாது என்கின்ற பேச்சுக்கு வேலையே இல்லை. இப்படியெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கும்போது எதுக்கு வீண் ஆசை? 2 பொண்டாட்டி, வாழ்க்கையில் குழப்பம் திண்டாட்டம். நிறுத்தினாள். சுமதி வா போகலாம் சொல்லி வெங்கடேஷ் இருக்கையை விட்டு எழுந்தான். என்ன அத்தான் பதில் சொல்லாம கிளம்புகிறீங்க கேட்டாள் வித்யா. பதில் சொல்றதுக்கு அவசியம் இல்லை வித்யா. நல்ல நேரத்துல நல்லது சொல்லி எனக்கு கண் திறந்திருக்க. இனி எங்க வாழ்க்கையை நாங்க பார்த்திருக்கிறோம். உனக்கு நன்றி. உன் நல்ல மனசுக்கு நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுறேன்னு சொல்லி அருகில் வந்து மனைவி சுமதியை கையை இறுக பற்றி கொண்டு வரேன் அத்தேன்னு சொல்லி தெளிவாய் நடந்தான். வித்யா தாய் முகங்களில் மலர்ச்சி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.